பூமி தன் ஆர்வலர் அமைப்பின் கருத்தரங்கு. திரளாக பங்கேற்ற ஆசிரியர்கள், கல்வியாளர்கள். சிறப்பு குழந்தைகளை காக்கும் பூமி அமைப்பு. இந்தியாவின் முன்னணி தன் ஆர்வலர் அமைப்பான பூமி சார்பில் பாதுகாப்பான கல்வி வழங்குதல் மற்றும் சிறப்பு குழந்தைகளுக்கு நேர்த்தியான கல்வி வழங்குதல் குறித்த கருத்தரங்கு நடைபெற்றது. சுமார் 200க்கும் மேற்பட்ட ஆசிரியர்கள், கல்வியாளர்கள், தன் ஆர்வலர்கள் இந்த கருத்தரங்கில் பங்கேற்றனர். ஒரு நாள் நடைபெற்ற இந்த பயிலரங்கில் குழந்தைகளுக்கு பாதுகாப்பான கல்வி வழங்குதல் மற்றும் சிறப்பு குழந்தைகளுக்கான பயிற்சிகள் குறித்து விவாதிக்கப்பட்டது. நிகழ்ச்சியில் பங்கேற்ற சென்னை டி நகர் பாலமந்திர் வித்யாவின் தலைமை ஆசிரியை திருமதி மாலா சங்கர் கருத்தரங்கில் முக்கியத்துவம் குறித்து விளக்கம் அளித்தார். அது எல்லாமே இந்த கேர் டீம்ல அவங்க அதை கண்டுபிடிச்சு ப்ராப்பரா அசஸ் பண்ணிட்டு அவங்களுக்கு தனியாக ஒரு நாங்கள் கொஸ்டின் பேப்பர் வச்சுருக்கோம். அந்த குழந்தைங்களை வந்து குறைவா மதிப்பிடுறதுக்காக கிடையாது, அவங்களோட நீடுக்கு எது தேவையோ அந்த குழந்தைங்களுக்கு அந்த பேப்பரை பார்க்கணும், அந்த பேரண்ட்ஸுக்கு ஒரு சந்தோஷம், அந்த குழந்தைங்களுக்கு ஒரு சந்தோஷம், கிளாப் பண்ணணும், ஒரு அப்ரிஷியேட் பண்ணணும்னா அந்த குழந்தைங்களுக்கு அப்படி ஒரு சந்தோஷம். கீபோர்டு வாசிக்கிறாங்க. இன்னைக்கு கூட எங்களுடைய ஸ்கூல்ல ஒரு சயின்ஸ் எக்ஸ்போல மற்ற பசங்க ஒரு 6 பேர் பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்கன்னா இந்த கேர்ல இருந்து ஸ்பெஷல் சில்ட்ரன்லையும் ஒரு குழந்தை சோலார் சிஸ்டத்தை பற்றி ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் அவன் ஹீஸ் டிஸ்பிளேயிங் அ மாடல், ஹீஸ் கோயிங் டு ஸ்பீக் அபவுட் இட். அஃப்கோர்ஸ் அவங்க அம்மா கூட இருப்பாங்க. ஸோ பேரண்ட்ஸ் கோஆப்ரேஷன், மேனேஜ்மெண்ட் கோஆப்ரேஷன், அஃப்கோர்ஸ் இந்த கேர்ங்கிற ஒரு யூனிட்ல இருந்து தேர் ஆல் ப்ரொஃபஷனல்ஸ், ட்ரெயினான டீச்சர்ஸ் அவங்களுடைய உதவியோட. அண்ட் அபவ் ஆல் இன்னொன்று கூட இந்த இதில் பேசிட்டு இருந்தாங்க இந்த ஆரம்பத்தில், அந்த மற்ற குழந்தைங்க இந்த குழந்தைங்களை அக்செப்ட் பண்ணிக்கிற ஒரு விதம். ஒரு கிளாஸ்ல 30 பசங்க இருக்காங்க. இந்த ஸ்பெஷல் சில்ட்ரன் when they come to the class, how other children accept these children, அதுங்களுக்கு புரியுது அழகா. நம்மளை விட இந்த குழந்தைங்களுக்கு ஏதோ பிரச்சனை இருக்கு, நம்ம அந்த குழந்தைகளை நம்மள ஒருவராக கன்சிடர் பண்ணோம். That thought is excellent. ஸோ அது எங்கள் ஸ்கூல்ல ரொம்பவே பார்க்குறாங்க பசங்க. இந்த குழந்தைங்களும் மற்ற குழந்தைங்க ஒரு கேலி பண்ணி கிண்டல் பண்ணி அது கிடையவே கிடையாது, அவ்வளோ தூரம் ஹெல்ப் பண்ணுறாங்க. ஸோ அந்த விதத்தில் இந்த இன்க்ளூஷன் எங்களுக்கு ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக போயிருக்கு. ஸோ ஜஸ்ட் லைக் எனிபடி எல்ஸ் நாங்கள் எல்லாருமே பல கேள்விகளோடு தான் வந்தோம். நம்ம ஒரு பேசுறது ரொம்ப ஈஸி, அதை வந்து நடைமுறைப்படுத்துறது, டு புட் இட் இன் ப்ராக்டிஸ் இஸ் வெரி டிஃபிகல்ட். ஸோ அதை எப்படி பண்ணோங்கிறது அவங்க தே கேம் அவுட் பிகாஸ் தே பிலாங் டு டிஃப்ரெண்ட் பேக்ரவுண்ட்ஸ். ஒருத்தங்க சேஃப்டி பற்றி ரொம்ப அழகாக சொன்னாங்க. நாங்கள் அவங்களோடையும் ஆக்சுவலி எங்கள் ஸ்கூலில் பண்ணிட்டு இருக்கோம் சேஃப் ஸ்கூல்ஸ்ன்னு. குழந்தைகளோட சேஃப்டி ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ அதை பற்றி அட்ரஸ் பண்ணாங்க. தே கேவ் அ வெரி குட் இன்சைட். சேம் வே another ma'am who told us how to address these issues. ஒரு ஸ்பெஷல் ஸ்கூலில் என்னென்ன பண்ணணும், இன்க்ளூஷன்னா என்ன பண்ணணும், இன்க்ளூஷன் வேறு, ஸ்பெஷல் ஸ்கூல் வேறு. ஸோ அது ரெண்டுக்குள்ள வித்தியாசத்தை அவங்க அழகாக எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. வித்யா விதை ஆல்சோ we had a good knowledge. She explained in a good way so that we get to know எப்படி முதல்ல ப்ராப்ளம்ஸ் என்னென்னு ஐடென்டிஃபை பண்ணணும், அப்போ தான் நம்மளால் அதுக்கு ஒரு சொல்யூஷன் கொடுக்க முடியும். ஸோ அதை அவங்க ரொம்ப அழகாக எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. ஸோ and the further course of the day I think we'll get solutions to many of the questions we have. கலெக்டர், CEO, டிஸ்ட்ரிக்ட் எல்லாரும் அந்த கோதி ட்ரைப் எங்க அவங்க ரெசிடென்ஷியல் ஏரியா இருக்கோ அங்க போய் அந்த கேம்ப்ல பேரண்ட்ஸை மீட் பண்ணி அவங்களோட சேலஞ்சஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி, ஸ்கூல் லீடரும் அவங்க இருக்காங்க, டீச்சர்ஸும் எல்லாரும் அவங்க இருக்காங்க. அதை பேஸ் பண்ணி வாட் கைண்ட் ஆஃப் ஃபிளெக்சிபிலிட்டி கேன் வி கெட், அவங்களுக்கு அந்த கிட்ஸ்க்கான ஃபிளெக்சிபிலிட்டி. வீட்டுக்குலாம் போயிட்டு பெண்களுக்கு போய் நிறைய பாலியல் போயிட்டு வன்முறை போயிட்டு வந்துட்டு அவங்க sexual harassment. How to feel that? So I think women are the recent times that but at the same time awareness on abuse increase ஆயிட்டே இருக்கு. அவேர்னஸ் வந்து ஒரு சில டைம் நம்ம வந்து வெறும் உமனுக்கு மட்டும்தான் கொடுத்துருக்கு. We are not really talking to other gender or other people who are involved in this. So I think women awareness இருக்கட்டும், இல்லை gender discrimination இருக்கட்டும், இந்த மாதிரியான டாபிக் should be a general topic and not should be done in a closed door only for women, only for girls இல்லாமல் it should happen on a generic level so that இது ஒரு general culture create ஆகும் that இது பண்ணா தப்பு, இதுதான் values of
ஹியூமன் பீயிங்ஸ் அப்படின்றது வந்து வெளியே வரணும் அப்படின்றத என்னோட இப்போ அந்த யூனிட்ல கேர்ங்கிற ரிசோர்ஸ் ரூம்ல வந்து நிறைய நேரம் இருப்பாங்க. அவங்களுக்கு என்னென்ன தேவையோ ஆக்குபேஷனல் தெரப்பியோ ஸ்பீச் தெரப்பி அங்கே பல நேரம் இருந்தாலுமே ஒரு ஷேடோ டீச்சரோட உதவியோட அவங்க கிளாஸுக்கு வருவாங்க. கிளாஸில் ரெகுலராக மற்ற பசங்க எப்படி இருக்காங்களோ தட் இஸ் இன்க்ளூஷன். ஆக்சுவலி தன்னை விட அது எந்த விதத்துலையும் குறவில்லைன்னு ஒரு ஃபீலிங் அந்த குழந்தைங்களுக்கு வரணுங்கிறதுக்காகவே இந்த மற்ற பசங்களோட அவங்க கிளாஸில் இருப்பாங்க. மார்னிங் ஒரு பீரியட் இருப்பாங்க, இல்லை ஆஃப்டர்நூன் ஒரு பீரியட் இருப்பாங்க. இதில் இன்னொரு வித்தியாசம் என்னென்னா, ஒரு குழந்தை இருக்காங்க நல்லா படிக்கக்கூடிய குழந்தை, ஆனால் சோஷியல் ஸ்கில்ஸ் கிடையாது. மற்ற பசங்களோட எப்படி பழகணும்னு தெரியாது. மூட் ஸ்விங்ஸ் இருக்கும். எல்லாத்தையுமே எல்லா விதமான ஒரு குறைபாடுகளையுமே ஈடுகட்டக்கூடிய அளவுக்கு இந்த கேர் யூனிட்ல இருந்து அவங்க அதுக்கு ப்ரொவிஷன் கொடுக்குறாங்க இந்த குழந்தைங்களுக்கு. இந்த குழந்தைங்களும் மற்ற நார்மல் சில்ட்ரன் மாதிரி கிளாஸுக்கு வந்து ஷேடோ டீச்சர் கூட உட்கார்ந்து, இது படிப்புக்காக மட்டும் இல்லை, ஸ்போர்ட்ஸ் டே இருக்குது இந்த குழந்தைங்களுக்கு, ஆனுவல் டேல பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க, ஸ்கூல் ஆனிவர்சரி இருந்தால் அதில் இருப்பாங்க, ஒரு காம்படிஷன் இருந்தால் அதுலேயும் இருப்பாங்க, ஸ்கூல் அசம்பிளியில் இருப்பாங்க. அதாவது இந்த குழந்தைகள் எந்த ஒரு வித்தியாசமும் இல்லாமல் மற்ற குழந்தைங்களோடு மிங்கிள் ஆகி அவங்களும் இந்த சொசைட்டியில் தே கேன் சர்வைவ். ஆனால் இது எல்லாத்துக்கும் முக்கிய காரணம் அந்த பேரண்ட்ஸோட கோஆப்ரேஷன். அது ரொம்ப ரொம்ப தேவையான ஒன்று, அதை அவங்க பண்ணுறாங்க. ஸோ ஐ தேங்க் த கேர் டீம். எங்கள் மேனேஜ்மெண்ட்டும் இது ரொம்ப ரொம்ப பர்டிகுலராக இந்த ஒரு இன்க்ளூஷனுங்கிற ஒரு ஆஸ்பெக்டை எடுத்துருக்காங்க. ஸோ நாங்கள் இதை ஃபாலோ பண்ணிட்டுருக்கோம். ஸோ இந்த ப்ரோக்ராமில் இன்னும் கொஞ்சம் கூட எங்களுக்கு தேவையான இன்புட்ஸ் கிடைக்கும்னு எதிர்பார்க்குறோம். முன்னாடி பசங்களுக்கு ட்ரெயின் பண்ணிருக்கீங்க, அந்த மாதிரி எத்தனை பசங்க வந்து நல்லா குணமாயிடுது? லேர்னிங் டிசபிலிட்டி மட்டுமே கிடையாது, ஹெல்த் வைஸ் அந்த அவங்களுக்கு நியூரோடிபிக்கல் இஷ்யூஸ் எது இருந்தாலுமே அந்த பசங்களையும் அந்த குழந்தைங்களையும் எக்விப் பண்ணுற அளவுக்கு ஸ்கூலில் ஃபெசிலிட்டிஸ் இருக்குது. ஸோ எங்களுக்கு அதுக்காகவே கேர்னு ஒரு யூனிட் எங்கள் ஸ்கூலுக்குள்ளேயே அதில் ஃபங்க்ஷன் பண்ணுது. இந்த குழந்தைங்களுக்கு உண்டான ஆக்குபேஷனல் தெரப்பி, ஸ்பீச் தெரப்பி, physiotherapy, psychotherapy, for all that we have experts who are working with us. So இந்த இதில் ஆரம்பத்தில் இந்த ப்ரோக்ராமில் அட்ரஸ் பண்ண போது அவங்க சொன்னாங்க இல்லையா, வி ஷுட் ஹேவ் ஷேடோ டீச்சர்ஸ். அந்த கான்செப்ட் நாங்கள் ஃபாலோ பண்ணுறோம். எங்ககிட்ட வர பசங்க வந்து இந்த கேர்ங்கிற யூனிட்டில், ஸோ நெக்ஸ்ட் டு மீ ஷீ வில் அட்ரஸ், அவங்க ஹேண்டில் பண்ணுறவங்க, அவங்க ஷீல் பி ஏபிள் டு எக்ஸ்பிளைன் இட் பெட்டர். ஸோ இந்த குழந்தைய ஓரளவு எக்விப் பண்ணி இந்த சோஷியலைசிங்க்கு எங்களுக்கு ரெடி பண்ணி கொடுங்க. ஸோ அந்த பேரண்ட்ஸோட கம்ப்ளீட் கோஆப்ரேஷன் எங்களுக்கு இருக்கும். இவங்களுக்கும் தெரியும், பிகாஸ் தே ஆர் ட்ரெயின்டு ப்ரொஃபஷனல்ஸ், தே நோ ஹவு டு ஹேண்டில் த சைல்டு, ஹவு டு பிரிங் த சைல்டு, தட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அதை அவங்க எங்களுக்கு பண்ணி கொடுக்குறாங்க. அண்ட் எங்கள் மேனேஜ்மெண்ட் அது வந்து ஒரு என்ஜிஓ, இட்ஸ் சர்வீஸ் ஓரியன்ட் ஆர்கனைசேஷன். எங்களுக்கு அது கம்ப்ளீட்டாக எங்களுக்கு மேனேஜ்மெண்ட் சைட்லேருந்து அதுக்கு உண்டான உதவி கிடைக்கும். எமோஷனல் ஹெல்ப், ஃபைனான்ஷியல் ஹெல்ப், everything we get. We have trained teachers and in the care complete professionals தான் இருக்காங்க. ஸோ சாதாரணமாக ஒரு ஸ்பெஷல் எஜுகேட்டர் மட்டும் இல்லாமல் அந்த ஆக்குபேஷனல் தெரப்பினா அதுலேயே ட்ரெயின் ஆனவங்க. ஸோ அந்த குழந்தையோட நீடை தேவையை கண்டுபிடிச்சு அதுக்கு என்ன வேணுமோ அதை பண்ணி. So we are able to be a very successful institution in having it. Thank you.